தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய தனித்தனி பிரிவுகளை பிரித்து ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு தலைப்பு, எல்லாத்தையும் சேர்த்து பேசுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு தலைப்பு. எல்லா பேச்சுமே சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கைகள் தான். சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் நான் பேச வேண்டும் என்று சொன்னால் எல்லாருடைய பேச்சையும் நான் பேசினால்தான் என்னுடைய தலைப்பு பூர்த்தியாகும். சுமார் ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். ஆனால் 40 நிமிடத்திற்குள்ளாக அதை உள்ளே புகுத்த வேண்டும். முடிந்தவரை ஒரு சிலரை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இது ஒரு உரை வீச்சாக இருக்காது. உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கி தர வேண்டும். கவனித்தால் விளங்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் என்ன? அவர்கள் யார்? அவர்களுக்கு எதிரானவர்கள் யார் என்ற விளக்கத்தை மட்டும் இங்கே சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பதிலே 3 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அஹ்ல் என்பது உடையவர் என்று ஒரு பொருள், மனைவி என்று ஒரு பொருள், பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஒரு பொருள். குடும்பம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால், உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அஹ்ல் என்ற வார்த்தை குடும்பத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அஹ்ல் என்ற வார்த்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே நாம் நினைவாக கொள்ள வேண்டும். சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவர் சுன்னத்துன்னா யாரு, என்ன? எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இதை விரிவாக பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் நானும் இந்த தலைப்பை ஒட்டி பேசித்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்துக்கும் ஹதீஸுக்கும் எந்த வித்தியாசம் என்று. நாம் அஹ்லு சுன்னத், அஹ்லுல் ஹதீஸ் அல்ல. ஜாக்கு இருக்கிற ஜமாஅத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஜமாஅத் என்று அந்த ஜாக்குக்கு அர்த்தம். ஹதீஸை அவர்கள் பின்பற்றுவார்கள், நாம் சுன்னத்தை பின்பற்றுவோம். ஒரு விளக்கம் உங்களுக்கு இதற்கு முன்னாலேயே கிடைத்திருக்கிறது. ஹதீஸ்ங்கிறது பலதும் இருக்கும், அதனுடைய தரங்கள் பலவிதமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. செருப்பை அணிந்து கொண்டு தொழுதார்கள் என்பது ஹதீஸ், ஆனால் சுன்னத் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனம் செய்தார்கள் என்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. தொடர் நோன்பு, இஃப்தார் இல்லாமல் சௌமுல் விசால் வைப்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. அசருக்கு பின்னாலே நஃபில் தொழுதார்கள் என்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. இதா ஸல்லல் இமாமு காயிதன் ஃபஸல்லு குஊதன், இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுகுங்கள் என்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு ஒரு தினம் முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழ வைத்தார்கள், சஹாபாக்கள் நின்று தொழுதார்கள். இதுதான் கடைசி. இமாம் ஹுமைதி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத்
ஹுமைதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 ஹதீசுகள் முரண்பட்டு வருகின்ற போது இன்னமா யூஹது பில் ஆஹிரி ஃபல் ஆஹிரி, ஒரு ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அதற்கு கீழே ஹுமைதி அவர்கள் எழுதுகிறார்கள், எது கடைசியோ அதைத்தான் பின்பற்றுவோம். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறுபெரும் ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றான அபூ தாவூதை எழுதிய இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு அக்லில் லஹ்மிஸ் ஸைதி என்று வேட்டை பொருளுடைய இறைச்சியை சாப்பிடுவது பற்றிய ஹதீசுகளை பதிவு செய்துவிட்டு ஒரு வாசகம் அங்கே எழுதுகிறார்கள், இதா தனாஸஅல் கபரானி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து 2 ஹதீஸ் முன்னுக்கு பின் முரணாக வருமையானால், உட்கார்ந்து தொழுங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, இமாம் உட்கார்ந்து தொழும் போது நீங்க நில்லுங்க அப்படிங்கிறது நபி அவர்களுடைய செயலில் இருந்து தெரிகிறது. இப்படி வருகிற போது நன்சிலு இலாமா அமில பிஹி அஸ்ஹாபுஹு, சஹாபாக்கள் எப்படி அமல் செய்தார்களோ அந்த இடத்திற்கு நாம் இறங்கி வருவோம். ஹதீஸ் ஒன்றாக இருக்கலாம், சஹாபாக்கள் அதன்படி அமல் செய்தார்களா என்று பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அமல் செய்தால் அது சுன்னத்துன் காயிமா. சுன்னத் என்றால் உங்களுக்கு தெரியும், நபி அவர்களால் நடத்தப்பட்ட அத்தரீகத்து அல் மஸ்லூகத்து அல் மர்லியத்து ஃபித்தீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடந்து காட்டப்பட்ட வழிமுறை, அது அல்லாஹ்வாலும் ரசூலாலும் பொருந்தி கொள்ளப்பட்ட நடைமுறை எதுவோ வழிமுறை எதுவோ அதற்குத்தான் சுன்னத் என்று பெயர். சுன்னத்து 3 சுன்னத் இருக்குது. நபி அவர்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, சஹாபாக்களுடைய பொதுவாக சஹாபாக்களுடைய சுன்னத் என்பது ஒன்று. இந்த 3ம் சுன்னத்து தான். நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. ஹதீஸில் எது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, தொட்டு தொடர்ந்து எதை செய்யப்பட்டதோ அதற்கு பெயர் தான் சுன்னத்துல் காயிமா. இந்த அஹ்லு சுன்னத் என்பவர்கள் சுன்னத்த காயிமாவை பின்பற்றக்கூடியவர்கள். சொன்னார்கள் அல்லவா, தராவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பித்தான் தொழ வைத்தார்கள். ஃபர்லாகி விடுமோ என்று பயந்தார்கள். காரணம், அது வஹி இறங்கிக் கொண்டிருந்த காலம், அது அதற்கு வாய்ப்பு இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டார்கள். இனி வஹி இறங்கி அதை ஃபர்லாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை விளங்கி நபி அவர்கள் எதை நடைமுறைப்படுத்தினார்களோ 3 நாட்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அதை தொட்டு தொடர்ந்து செய்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி தொடர்ந்து வருகின்ற சுன்னத்திற்கு சுன்னத்துல் காயிமா என்று பெயர். இதற்கு பல்வேறு உதாரணங்களை காட்ட முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்த சுன்னத்தை செய்து வருகின்றார்களோ அதற்கு சுன்னத்துல் காயிமா என்று பெயர். குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் அதனுடைய விளக்கங்களை தன்னுடைய வாழ்வாலும் வாக்காலும் நடைமுறைப்படுத்தி காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாம். ஹதீஸ்ங்கிறது பலகீனமான ஹதீஸ் இருக்கும், புனையப்பட்ட ஹதீஸாகவும் இருக்கும், இட்டுக்கட்டாக புனையப்பட்ட பொய்யான ஹதீஸ்கள் இருக்கும், பொய் சொன்னவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும், பொய் சொல்லுவாரோ என்று சந்தேகிக்கப்பட்டவருடைய ஹதீஸாக இருக்கும். அறிமுகமில்லாத ஒரு ஆள் அறிவிக்கிறார் என்றால் அதுவும் பலகீனமான ஹதீஸாக இருக்கும். அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே யாராவது 2 பேர் விழுந்து விட்டார்கள், காணோமே என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு முன்கத்தி என்று பெயர். தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அது பலகீனமான ஹதீஸ். வார்த்தைகள் என்ன பயன்படுத்தினார்கள் என்று தெரியாமல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. இதில் பதட்டம் நிலவுகிறது.
அறிவிப்பாளருக்கு தடுமாற்றம் நிகழ்கிறது. இப்படி பல வகையான ஹதீசுகளை எல்லாம் சேர்க்கிறது எப்படின்னா, வெறும் ஹதீஸை வச்சுக்க வேண்டியதான். மெடிக்கல் ஒருத்தர் வச்சிருக்கிறான், அல்லது மூலிகை மருந்துகள் எல்லாம் சேர்த்து ஒரு வைத்தியன் அல்ல, ஒரு மருந்து கடை வச்சிருக்கான். ஆனா எந்த மருந்து யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை வைத்தியன் அறிவான், டாக்டர் அறிவான். வெறும் மெடிக்கல் வச்சிட்டு இருக்கிறவன் உள்ள சாப்பிட வேண்டிய மருந்த மேல தடவுறதுக்கு சொல்லுவான். மேல தடவ வேண்டிய தைலத்தை உள்ள சாப்பிடுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிருக்கே உலை வைத்து விடும். எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று விளங்கியவன் டாக்டராக இருப்பான், வைத்தியராக இருப்பான். எனவே ஹதீசுகளை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவன் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவனை போலத்தான். வரும் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ஹதீஸனுடைய தரம் என்ன என்பதை புரிய மாட்டார்கள். ஹதீஸனுடைய முந்தியது எது, பிந்தியது என்பதை புரிய மாட்டார்கள். ரெண்டு ஹதீஸும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்ற போது எப்படி அமல் செய்வது என்ற விவரத்தை அறியாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அஹ்லுல் ஹதீஸ். நாம் அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, நாம் அஹ்லு சுன்னah. அஹ்லுல் ஹதீஸ் அல்ல. பைத்துல் முகத்தஸை பார்த்து நபி அவர்கள் தொழுதார்கள் என்பது ஹதீஸ் தான். அதால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் அல்ல. நாம் அப்படி தொழுக கூடாது. நபி அவர்களுடைய தொடை தெரிந்தது, ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது சுன்னத் அல்ல. இப்படி ஏராளமான ஹதீஸ்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஹதீஸ் தானே தவிர அது சுன்னத் அல்ல. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா, அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னah. சுன்னன்னு சொன்னா சுன்னத்து காயிமா, நிரந்தரமாக சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் செய்தார்கள், அதற்கு பின்னாலே அது செய்யப்பட்டு விட்டது, அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்றால் அது சுன்னத்தாக ஆகாது. இதை விளங்க வேண்டும். அஹ்லு சுன்னத் என்று சொல்லப்படுகின்றவர்கள் யார் என்பது. சுன்னத்த நபி ஒன்று, அதற்கடுத்து சுன்னத்துல் குலஃபாஉர் ராஷிதீன். குலஃபாய ராஷிதீன்கள் என்பவர்கள் யார்? அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் இந்த 4 பேரை பற்றியும் சொன்னார்கள். மை யஇஷ் மின்கும் மின் பாதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா. எனக்கு பின்னாலே உங்களில் யார் வாழ்வார்களோ அவர்கள் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். எனக்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன். அப்போது என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள். நேர்வழி பெற்ற சஹாபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள். தமஸ்ஸகு அலைஹா, அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வஅல்லு அலைஹா பின் நவாஜிதி, கடவாய் பற்களால் அதை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உலமாக்களுக்கு தெரியும் தமஸ்ஸகு அலைஹாண்டி ஏன் சொன்னாங்க, அலைஹிமாண்டி ஏன் சொல்லல. அந்த சஹாபாக்களுடைய சுன்னத்தை அழுத்தமாக பிடியுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் 2 பேருடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் என்று அலைஹிமா என்ற வார்த்தை ஏன் சொல்லவில்லை என்றால், நபி அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே முக்கியத்துவம் சஹாபாக்களுடைய குலஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதிலும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறார்கள், அழுத்தமாக சொல்லுகிறார்கள். தராவி எல்லாம் இதுலதான் வரும். சரி, சஹாபாக்கள் குலஃபாக்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸுக்கு முரண்பட்டதா? இல்லை, எங்குமே முரண்பாடு இருக்காது. இந்த ஹதீஸை பலகீனம் என்று சொல்லி தட்டி கழிக்கவும் முடியாது. இந்த ஹதீஸ் 22 சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள்.
22 பேர் அல்ல, 22 சஹாபிகள். ஒவ்வொரு சஹாபிக்கும் 11 பேர் அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய மாணவர்கள் 11 பேர் இருப்பார்கள். ஒரு சஹாபியில் இருந்து வந்த ஹதீஸை பல ஆயிரம் பேர் ரிவாயத்து செய்கின்ற போது 22 சஹாபிகளிடத்தில் இருந்து வந்த ஹதீஸை பல்லாயிரக்கணக்கான பேர் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி அது பலகீனமாக ஆக முடியும்? எனக்கு பின்னாலே நீங்கள் இவர்களை பின்பற்றுங்கள் என்றால் அப்படி பின்பற்றுவதால் அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி ஆக முடியும். ஒருத்தன் சொல்றான், என் மௌத்துக்கு பின்னால நிக்காஹ் விஷயத்துல உன்னுடைய சின்னத்தா என்ன சொல்றாரோ, என்னுடைய தம்பி என்ன சொல்றாரோ அது மாதிரியே நீயும் கேட்டுக்கு நடந்துக்குப்பா என்று சொல்லிட்டு மூத்தாயிட்டார். மௌத்தான பின்னால அவரு சொல்றத நான் என்ன கேட்கணும்? நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு வழங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால வேற யாரையாவது அவன் பார்த்து அவனாகவே நிக்காஹ் முடிச்சுக்கிட்டான். இது மரண தருவாயிலே தன்னுடைய தந்தை செய்த வசியத்துக்கு முரண்படுகின்ற போது இது தான் தந்தைக்கு செய்கின்ற துரோகம் என்று விளங்குகிறோம் அல்லவா? அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஒன்று, என்னுடைய சஹாபாக்களில் கலீஃபாக்களை பின்பற்றுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சுன்னத் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சுன்னத் இருக்கிறது, அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சுன்னத்துகள். ஆனால் சுருக்கமான இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் விவரமாக பேச முடியவில்லை என்பதனால் சுருக்கமாக சொல்லுகின்றேன். நபி அவர்களுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறையும் முரண்படுவது இல்லை என்று சொன்னாலும் கூட, நபி அவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத் என்று சொன்னால் மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நாங்கள் எதிலே இருந்தோம் என்று சொல்லவில்லை. நான் எந்த வழியில் இருந்தேனோ அந்த வழியும், என்னுடைய சஹாபிகள் தோழர்கள் எதன் மீது இருந்தார்களோ அந்த வழியையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படின்னு சொன்னா என்னுடைய சஹாபிகள் என்னுடைய சுன்னத்தல்லாத வேறொரு சுன்னத்தை உங்களுக்கு சொன்னால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து அறிந்து உங்களுக்கு விளம்பி இருக்கிறார்கள், அதை பின்பற்றுங்கள். அதான் அர்த்தம். அதுக்கு இது சுன்னத்தே சஹாபா. சஹாபாக்களை பின்பற்றினால் நமக்கு நேர்வழி உண்டு. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. ஈமானிலே முந்தியவர்கள், முஹாஜிரின்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபிகள், மதீனாவில் இருந்த அன்சாரி சஹாபிகள், இவர்கள் மட்டுமல்ல, வல்லதீன தபஊஹும், அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களை யார் பின்பற்றுவா? சஹாபிகளை யாருங்க பின்பற்றுவா? சொல்லுங்க. சஹாபிகளை பின்பற்றக்கூடியவர்கள் தாபிஈன்கள். அவர் சஹாபிகள் அந்த வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யார் அவர்களுடைய வழியையும் பின்பற்றுவார்களோ அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, தாபீன்களானாலும் சரி, அதற்கு பிறகு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சஹாபிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இதை விட சர்டிபிகேட் வேற என்ன வேண்டும்? இதனால் தான் சொல்லுகிறோம், எல்லா சஹாபிகளும் நல்லவர்கள், எல்லா சஹாபிகளும் நீதவான்கள், எல்லா சஹாபிகளும் சொர்க்கவாசிகள், பின்பற்றலாம். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் அவர்களை போன்று ஈமான் கொண்டால், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் என்றால், ஈமான் விஷயத்தில் சஹாபிகளை நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை.
சஹாபிகளை பின்பற்றினால் நேர்வழி. இது குர்ஆன் சொல்லுகின்ற வசனம். இது அதனால சஹாபாக்கள் நமக்கு ஆதார புருஷர்கள். கவுலுஹும் வஅமலுஹும் வஃபஹமுஹும் ஹுஜ்ஜத்துன். அவருடைய சொல் நமக்கு ஆதாரம், அவருடைய செயல்பாடுகள் நமக்கு ஆதாரம், அவர்கள் சிந்திக்கின்ற ரீதி நமக்கு ஆதாரம், எல்லாமே நமக்கு ஆதாரம் தான். எனவேதான் ஜமாஅத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அஹ்லு சுன்னத் மட்டுமல்ல, நாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி. ஆரம்பத்திலே சொன்னேன், அஹ்லுல் ஹதீஸ் அல்ல. அஹ்லுல் ஹதீஸ்ங்கிறவன் எல்லா ஹதீஸையும் பொறுக்கி எடுத்துவான். நல்லது எது பலகீனமானது எது பலமானதுங்கிறத விளங்க முடியாது, எல்லா மனிதர்களாலும் விளங்க முடியாது. முஹத்திஸீன்கள் விளக்கம் தருவார்கள். ராத்திரி நேரத்தில் ஒருத்தன் விறகு பொறுக்கிறான். விறகு பொறுக்கும் போது அந்த விறகுக்குள்ள பாம்பும் இருக்கும், அதையும் எடுத்து கட்டிட்டு வருவான். இங்க வந்து திறந்ததுக்கு பின்னால் தான் தெரியும், அடடா பாம்பு. விறகுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது ராத்திரி நேரத்திலே. அது போன்றுதான் நல்ல ஹதீஸும் அல்லாத ஹதீஸும் எது என்பதை பிரித்தறிகின்ற பக்குவம் எல்லோருக்கும் இல்லை. எனவே அஹ்லுல் ஹதீஸாக இருக்கக்கூடாது, அஹ்லுஸ் சுன்னத்தாகத்தான் இருக்க வேண்டும். நான் சுன்னத்தை சொல்லி வந்தேன். ஜமாஅத் என்ற வார்த்தை சஹாபாக்களுடைய ஜமாஅத். எனவே ஜமாஅத் என்றால் என்ன பொருள்? ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த சஹாபிகளை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தரமாக அதனுடைய தரத்தை பிரித்தறிகின்ற நல்ல ஆலிம்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இங்கேதான் இமாம்கள் வருவார்கள், இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள். ஆய்வாளர்களை குர்ஆன் ஹதீஸை சரியாக யார் ஆய்வு செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள். வன்சல்னா இலைக்க ஸிக்ர. அல்லாஹ் உங்களின் மீது நபியே குர்ஆனை இறக்கி வைத்தான். லிதுபய்யின லின்னாசி. நபியே நீங்கள் உங்களுடைய சொல்லால் செயலால் அவர்களுக்கு அந்த குர்ஆனை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி உங்கள் மீது இறக்கி வைத்தான். வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் ஆய்வு செய்து விளங்குவதற்காக வேண்டி. 3 விஷயம் நல்லா கவனிங்க. உங்கள் மீது நாம் குர்ஆனை இறக்கி வச்சோம். அல்லாஹ் சொல்றான், இது யாருடைய வேலை? குர்ஆனை இறக்கி வச்சது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. லிதுபய்யின லின்னாசி. அதை விளக்கி கொடுக்கக்கூடியவர்கள் இது யாருடைய வேலை? நபி அவர்களுடைய வேலை. வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அவர்கள் ஆய்வு செய்து சிந்தித்து சட்டங்களை விளங்கி அறியக்கூடியவர்கள். இது யாரு? நாமெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்ய முடியுமா? இதுதான் முஜ்தஹிதீன்கள் இங்கே வருகின்றார்கள். ஆய்வாளர்களான முஜ்தஹிதீன்கள் ஃபுகஹாக்கள் இந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏன் இமாம பின்பற்ற? அது தனி மனித ஆராதனை அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்களே, அவங்களுக்கு பதில் இங்கே இருக்கிறது. வலஅல்லஹும் யதஃபக்கரூன். ஆய்வு செய்து சிந்தித்து எடுக்கிற ஆற்றல் எல்லோருக்கும் கிடையாது. இதை விரித்து பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதனால் சுருக்கி பேசுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நபி அவர்களால் விளக்கி தரப்பட்டு அதை சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களை பார்த்து விளங்கி சட்டங்களை ஆய்வு செய்து எடுத்த ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதீன்களுடைய வழியை நாம் பின்பற்ற கூறுகின்றோம். இவர்கள் தான் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. ஜமாஅத் இஸ்லாமியில உமையாக்கள் அப்பாசிகள்னு 2ஆ பிரிப்பாங்க.
சிஃபின் யுத்தம் நடந்ததையும் ஜமல் யுத்தம் நடந்ததையும் கர்பலாவில் நடந்ததையும் பொதுமக்களுக்கு பொது வழியிலே கொண்டு வந்து விளக்கி சஹாபாக்களை குறையுள்ளவர்கள் குற்றமுள்ளவர்கள் என்று நிரூபிக்க பார்ப்பார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிருந்து விஷம் எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி உள்ள ஏறிட்டு இருக்குது. ஜமாஅத்தே இஸ்லாமி யார் என்பதை புரியாமலேயே ஜமாஅத்தே இஸ்லாமியை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாற்றமான ஒரு அமைப்பு. சுருக்கமான இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. அடிப்படையையே ஆட்டி வைக்கின்ற ஒரு சட்டம் என்ன தெரியுமா, ஒரு கொள்கை என்ன தெரியுமா? வசாயில்களை மகாசிதுகளாக ஆக்குவார்கள், மகாசிதுகளை வசாயில்களாக ஆக்குவார்கள். புரிஞ்சிருக்காது, உலமாக்களுக்கு தெரியும். எந்த லட்சியத்தில் இந்த மனிதன் படைக்கப்பட்டான் நமக்கெல்லாம் தெரியும். இபாதத்துக்காக வேண்டித்தான் மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா? அமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை இபாதத்து செய்வதற்காக வேண்டித்தான் நான் படைத்தேன். அல்லாஹ் சொல்றான், இபாதத்துக்கு தான், இதே லட்சியத்தில் தான் மனிதன் படைக்கப்பட்டான். இது மக்சத் சொல்லுவோம், நோக்கம், லட்சியம். அதற்கு இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம், இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரம், இந்த உலகத்திலே நிர்வாகம், இவைகளெல்லாம் அதற்கு தேவையான துணை சாதனங்கள், அவ்வளவுதான். அந்த அசல் நோக்கமாக ஆக்கக்கூடாது. ஆனால் ஜமாஅத் இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக, அவருடைய பிரதிநிதியாக இருந்து அவருடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆட்சிக்காகத்தான் படைக்கப்பட்டான். இதுதான் லட்சியம். அதற்கு இபாதத் என்பது ஒரு துணையாக இருக்கக்கூடியது, அவ்வளவுதான். இபாதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை என்று இரண்டாம் தரத்தில் அதை கொண்டு வருகின்றார்கள் என்றால் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இது மாற்றமான ஒரு கருத்து. அதை தெளிவாக சொல்ல மாட்டார்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை இரண்டாக பிரித்து துண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜமாஅத் இஸ்லாமியிலே இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்ற போது மாற்றமான கருத்தை சொல்லுவார்கள். நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நம்மள நிறைய பேர் இருக்கிறான். சொல்லக்கூடிய பாணி நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்லையே, அருமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லண்டன்ல பிறந்திருந்தா கோட் சூட் தான் போட்டிருப்பாங்க. அரபு நாட்டில் பிறந்ததுனால அரபு நாட்டினுடைய ட்ரெஸ் போட்டாங்க. எவ்வளவு அபத்தமான கருத்து இது! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் இந்த லிபாஸை பற்றி, சுன்னத்தான ஆடையை பற்றி எத்தனை ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறாங்க. எங்கேயாவது கரண்டக்கால் மொழிக்கு கீழே ஆடை உடுத்துவதை அங்கீகரித்திருக்கிறார்களா? எப்படி நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள்? எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தௌஹீத்வாதிகள் என்றும் ஜாக் என்றும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவர்கள் இஜ்மாஐ அவர்கள் வெறுப்பார்கள், மறுப்பார்கள், கியாஸை மறுப்பார்கள். அதை விளக்கி பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதனாலே சுருக்கி சொல்கிறேன், அவர்களை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அடிப்படையான வேறுபாடு நமக்கும் அவங்களுக்கும் என்ன தெரியுமா? ஹலால் ஹராமை தீர்மானிக்க கூடியது பகுத்தறிவுதான். நல்லா விளங்குங்க. ஹலால் ஹராமை, நன்மை தீமைகளை தீர்மானிக்க கூடியது பகுத்தறிவுதானே தவிர குர்ஆனோ ஹதீஸோ அல்ல. அதுக்கு ஒத்து இருந்துச்சுன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை எடுப்போம், ஒத்து இல்லையா எடுக்க மாட்டோம். ஏன்? அறிவுக்கு முக்கியத்துவம். திடீர்னு தடியை தூக்கி போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு. அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது.
மறுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தடியை அடித்தார்கள். 12 ஊற்றுக்கள் பெருக்கெடுத்து ஓடின. அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, மறுக்கிறான். அதுக்கு வேறொரு கருத்தை சொல்லுகிறான். தெளிவா சொல்றாங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது அதை பாரு. சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடு என்று சொன்னால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு குர்ஆனை புறந்தள்ளுகின்ற வேலை எவ்வளவு அபத்தமான ஒன்று இது. அதாவது ஒரு அடிப்படையான விஷயம் நமக்கு நம்ம சுன்னத்துல் ஜமாஅத்தினை யாருன்னு விளங்கினுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். இதுல மாத்துரிதியாக்கள், அஷாரியாக்கள், முஅத்தஸிலாக்கள், முஅத்தஸிலான்னு சொன்னா அந்த காலத்து வஹாபின்னு அர்த்தம். லாஹிரியான்னு சொன்னா அந்த காலத்து வஹாபின்னு அர்த்தம். அவர்களுடைய கருத்து தான் இது. அல் ஹாக்கிமு பில் ஹுஸ்னி வல் குப்ஹி வல் அக்லு, நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கக்கூடியது பகுத்தறிவுதான். இதே ஜாக்கிர் நாயக்கை மிகப்பெரிய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர் ஒரு சிந்தனையாளர் தான், நல்ல கருத்தை கொண்டவர் தான். ஆனால் அவருடைய அகீதாவிலே கோளாறு இருக்கிறது. சயின்ஸும் குர்ஆனுடைய வசனமும் மாறுபடுகின்ற போது சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த கருத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையே தகர்த்துவிடும். ஏற்றுக்கொள்ள முடியாததை. சயின்ஸ் ஒரு காலத்தில் ஒண்ணு சொன்னா, இன்னொரு காலத்தில் வேற ஒண்ணு சொன்னா. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு காரணத்தை படைக்கின்ற போது காரியத்தையும் படைத்து விடுவார். அப்படின்னா என்ன? இப்ப நெருப்பு இருக்குது, நெருப்புக்கு ஒரு தன்மை என்ன? அது சுட்டு கரிச்சிடும். கரிக்கும் தன்மை நெருப்புக்கு உண்டு. நெருப்பு உண்டு, கரிக்கல, இது அறிவுக்கு ஒத்துவல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. பல நாள், நீண்ட நாள் எரிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட நெருப்பு குண்டம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு எரிக்கல. அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, சயின்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது, பிறந்தள்ளிட்டான். வேற ஒரு கருத்தை சொல்றான். தண்ணிக்கு ஓடுகின்ற தன்மை உண்டு. ஆனால் அந்த தண்ணீர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய போது அது கல்லாக மாறியது, பாறையாக மாறியது. ஃபிரௌன் இறங்கிய போது அந்த தண்ணீர் ஓட ஆரம்பித்தது, மூழ்கடிக்கப்பட்டான். குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அறிவு ஏற்க மறுக்கிறது. எனவே அதை மறுக்கிறான். கத்திக்கு அறுக்கும் தன்மை உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்தார்கள். ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லை. கத்தியை படைக்கின்ற போது அறுக்கும் தன்மையையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? இந்த ஒவ்வொரு பொருளுடைய தன்மையும் அதோடு சேர்த்து படைக்கப்பட்டிருந்தாலும் தேவைப்படுகின்ற போது அதை செயல்படுத்துவான் அல்லாஹ். தேவையில்லாத நேரத்தில் அந்த சக்தியை அல்லாஹ் அதிலிருந்து பிடுங்கிக் கொள்ளுவான். கத்திக்கு அறுக்கும் சக்தியை கொடுத்தவனும் அவன்தான், பிடுங்கக்கூடியவனும் அவன்தான். தண்ணீருக்கு ஓடும் சக்தியை கொடுத்தவனும் அவன்தான், அதை பிடுங்கக்கூடியவனும் அவன்தான். நெருப்புக்கு கரிக்கும் சக்தியை கொடுத்தவனும் அவன்தான், அதை வேண்டாம் என்று கூனு பர்தன் வசலாம் அன்னலா இப்ராஹிம் என்று பறித்து கொண்டவனும் அவன்தான். உலமாக்களிடத்திலே சொல்லுகிறேன், சபபுக்கும் முசப்பபுக்கும் உள்ள தொடர்பு லாசிம் அல்ல. சபப் இருந்தால் முசப்பப் வரும், இல்லத்திருந்தால் மாலூல் வரும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. சொல்லுவார்கள், அல் இல்லத்து லா ததகல்லஃபு அனில் மாலூலி. ஐசக் நியூட்டன் என்று ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி, அவருடைய 3 தத்துவங்கள் உலக பிரசித்தி பெற்ற தத்துவங்கள். அவருடைய கருத்து, காரணம் இருந்தால் காரியம் வெளியிலே வர வேண்டும். காரணம்
இருக்கிறது, காரியம் நடக்கவில்லை என்றால் அறிவுக்கு ஒத்து வரவில்லை, சயின்ஸுக்கு ஒத்து வரவில்லை. அது ஐசக் நியூட்டனுடைய கருத்தை தான் இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள், இந்த வஹாபிகள். ஆனா அதே கருத்தை மிஸ்டர் ஐன்ஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற இன்னொருவர் வருகிறார். அவர் வந்து அதை உடைத்து நொறுக்கினார். இல்லை, காரணம் இருந்தால் காரியம் நடக்க வேண்டும் என்ற இந்த தத்துவம் சரியில்லை என்று ஆதாரத்தோடு நிரூபித்தார் ஐன்ஸ்டைன். ஒரு காலத்திலே ஒருவன் ஒன்றை சொல்லுவான், மற்றொரு விஞ்ஞானி வேறொரு கருத்தை சொல்லுவான். சயின்ஸ் என்பது கம்ப்ளீட்டட் அல்ல. அல்லாஹ்வுடைய சயின்ஸ் தான் கம்ப்ளீட்டடாக இருக்க முடியும். எனவே குர்ஆனுக்கு வாருங்கள், சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இருக்கிற நியூ சயின்ஸ் இருக்கிறது, அதற்கு போனால் அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இன்னொருவன் வந்து வேறொரு தத்துவத்தை சொல்லி அதை உடைத்து விடுவார். நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். சாம்பிளுக்காக நான் இதை சொல்லி இருக்கிறேன். எத்தனை சட்டம் வேண்டுமானாலும் இதை எடுத்துக் கொள்ளலாம். காரணத்திற்கும் காரியத்திற்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது. சுன்னத்துல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் ரெண்டும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். தேவைப்படும் போது அதை தொடர்பு படுத்துவான், தேவையில்லாத நேரத்தில் அதை எடுத்துக் கொள்வான். இது சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கருத்து. வஹாபியுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சபபையும் அந்த காரணத்தையும் காரியத்தையும் ஒன்றாகவே சேர்த்து படைத்து விட்டான். ரெண்டுமே ஒரே படைப்பு தான். இது இருந்தால் அது இருக்கும், அது இல்லையானால் இது இருக்காது. தண்ணி இல்லை அப்ப மூழ்கடிக்கவும் செய்யாது, தண்ணி இருந்துச்சு கண்டிப்பா மூழ்கடிக்கணும். நெருப்பு இருக்குது, அது கரிக்கத்தான் செய்யணும். அதோடு சேர்த்தே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. சற்று விளங்குவதற்கு சிரமமாக இருந்தாலும் நம்முடைய அகீதா இது, சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதா இது, விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து பல நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கிளை சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் இங்கே பேசுவதற்கு நேரமில்லை என்பதனாலே சுருக்கிவிட்டேன். உஃப்னு ஊதுறான், சரியா போகுதுங்கிறான், அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, புறந்தள்ளி விடுகிறான். அறிவுக்கு எது ஒத்து வருமோ அதை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொல்லவில்லை. அறிவு இருக்கட்டும், ஷரியத் ஒன்று இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது. ஷரியத்தை விளங்குவதற்கு நமக்கு இந்த அறிவு தேவையில்லை என்று சொல்லவில்லை. பகுத்தறிவு வேண்டும் ஷரியத்தை விளங்குவதற்கு. அதை மட்டுமே நம்பி நம்முடைய அமல்களை செய்துவிடக் கூடாது. இந்த விஷயத்தில் அவர்களிடத்திலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விவரம் தெரியாமல் நிறைய இளைஞர்கள் கல்லூரியிலே படிக்கின்ற ஏறத்தாழ 60% பேர் இன்றைக்கு ஜமாஅத்தை இஸ்லாமிகளாக, கைர முகல்லிதுகளாக, வஹாபிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. சுன்னத்துல் ஜமாஅத்துடைய சத்திய கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை மிகச்சரியாக விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அந்த குர்ஆனுடைய வழியிலே சஹாபாக்கள் செய்ததை பார்த்து மற்றவர்கள் செய்தார்கள். அவருடைய வழிமுறை என்ன என்பதை இமாம்கள் ஆய்ந்து அறிந்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன ஹதீஸ் சில ஆயிரங்களாக இருந்தாலும், லட்சமாக இருந்தாலும், பல லட்சங்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இதுவரை ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் 11,90,000. 11,90,000. இது 700 வருஷத்துக்கு முந்தி சொன்னது. இப்ப எத்தனை லட்சங்கள் கூடி இருக்கின்றனவோ தெரியாது. அன்றாட வாழ்க்கையிலே அவ்வப்போது பிரசவிக்கப்படுகின்ற புதிய புதிய சட்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் இமாம்கள் சொன்னதில் தான் இருக்கிறது. எனவே இமாம்களை பின்பற்ற வேண்டும். எனவே சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அதை எடுத்து நமக்கு விளக்கி தருகின்ற, விளம்பி தருகின்ற இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்பதை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு நாம் முயற்சிப்போமாக.
ஒரு துவாவை எப்போதும் செய்யுங்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஹு வஅரினல் பாத்தில பாத்திலன் வர்சுக்னா இஜ்தினாபா. யா அல்லாஹ் சத்தியத்தை சத்தியத்தை என்று சத்தியமை என்று விளங்கக்கூடியதை எனக்கு ரிஸ்காக தருவாக. அல்லாஹும்ம ரிஸ்குனா ரிஸ்காக தருவாயாக. ரிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ரிஸ்க் முடிகிற வரை மௌத் வராது. ரிஸ்க் முடிகிற வரை மௌத் வராது. சுன்னத்துல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியது ரிஸ்காக நீ ஆக்கி தந்தால் அது இருக்கும் வரை நமக்கு மௌத் வராது. பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரை. ஹராமை ஹராம் என்று பாத்திலை பாத்தில் என்று விளங்கி அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்காக தருவாயாக. ரிஸ்கின்ற வார்த்தையை கொடுத்ததனுடைய காரணம் கடைசி வரை மௌத் வரை எங்களை இதிலேயே நிலைத்து வைப்பாயாக அப்படிங்கிற துவா அங்கே இருக்கிறது. அந்த துவாவை உங்களுடைய துவாக்களிலேயும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டதால் பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். காலம் எனக்கு தடை போடுகிறது என்பதனால் சுருக்கமாக என்னுடைய பேச்சை நிறைவு கொண்டு வருகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மௌத்தாகும் வரை சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையிலேயே நிலைத்து நின்று மரணம் அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.